அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி காமர்ஸ். முதல் கேள்வி, மனித வளம் என்பது ஒரு டேஷ் சொத்தாகும். இது என்னன்னா ஆ, கண்ணுக்கு புலனாகா சொத்து. அடுத்து இரண்டாவது கேள்வி, மனித வள மேலாண்மை என்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் ஆ, அறிவியல் மற்றும் கலை. அடுத்து மூன்றாவது கேள்வி, திட்டமிடல் என்பது டேஷ் செயல்பாடு ஆகும். இதற்கு சரியான பதில் ஆ, பரவலான மற்றும் ஊடுருவலான செயல்பாடு ஆகும். அடுத்த கேள்வி, மனித வள மேலாண்மை டேஷ் உறவினை நிர்ணயிக்கிறது. இதற்கு சரியான பதில் ஆ, முதலாளி தொழிலாளி. அடுத்த கேள்வி, பணியாளர் சுழற்சி வீதம் என்பது நிறுவனத்தில் பணியாளர்களின் நிலை டேஷ் பொழுது ஏற்படுகிறது. இதற்கு சரியான பதில் நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும் போது ஏற்படுகிறது. நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும் போது ஏற்படுகிறது. அடுத்து கூற்று ஏ, மனிதவள மேலாண்மை என்பது கண்ணுக்கு புலனாகாத செயல்பாடு. காரணம் ஆர், இதனை முடிவுகளால் மட்டுமே அளவிட முடியும். இதற்கு சரியான பதில் ஆ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவைகளில் பொருந்தாத இணை எது? இதற்கு சரியான பதில் பதவி இறக்கம் புறவளம் என்பது பொருந்தாதது. அடுத்து எந்த ஒரு அமைப்பிற்கும் மிக முக்கியமானது எது? அதற்கு சரியான பதில் மனித வளம். அடுத்த கேள்வி, மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும் என்று யார் கூற்று? யார் இந்த மாதிரி கூட்டியிருக்கிறார்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்பவர் இந்த கூற்றை கூறியிருக்கிறார். அடுத்த கேள்வி, உற்பத்தி செய்யும் ஒரே காரணியாக திகழ்வது எது? இதற்கு சரியான பதில் மனித வளம். மனித வள மேலாண்மை என்பது டேஷ். இதற்கு சரியான பதில் உலக அளவில் பொருத்தமானது. மனித வள மேலாண்மை என்பது உலக அளவில் பொருத்தமானது. அடுத்து முறையான வணிக செயல்பாட்டிற்கு உதவுவது எது? இதற்கு சரியான பதில் ஆ, திட்டமிடுதல். அடுத்த கேள்வி, பணியாளர்களுக்கிடையே வேலை பகிர்வினை ஏற்படுத்துவது எது? இதற்கு சரியான பதில் இ, அமைப்பு. அடுத்து நேர ஆற்றல் மற்றும் பணம் போன்றவற்றில் ஏற்படும் வீண் விரயங்களை குறைப்பதன் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள்களை விரைவில் அடைவது எது? இதற்கு சரியான பதில் இயக்குவித்தல் என்பது சரியானது. அடுத்து நிறுவனங்களின் வெற்றி, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அவர்கள் கொண்டுள்ள டேஷ் தரத்தை சார்ந்துள்ளது. இதற்கு சரியான பதில் ஆ, பணியின் தரத்தை சார்ந்துள்ளது. அடுத்த கேள்வி, தனிப்பட்ட மற்றும் நிறுவன குறிக்கோள்களை அடைவதற்கு குறிப்பிடத்தக்க சொத்து என அழைக்கப்படும் டேஷ் அதற்கான இடத்தில் வைத்து மதிப்பளிக்க வேண்டும். இதற்கு சரியான பதில் மனித ஆற்றலை. அதை சரியான இடத்தில் வைத்து மதிப்பளிக்க வேண்டும். மனித ஆற்றலை, மனித வளத்தை. மனித ஆற்றலை இல்லை, மனித வளத்தை என்பது தான் சரியானது. அடுத்து டேஷ் உறவுகள் மனித வளத்தை சார்ந்துள்ளது. இதற்கு சரியான பதில் தொழில்துறை உறவுகள் மனித வளத்தை சார்ந்துள்ளது. அடுத்து டேஷ் தமது இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு வெவ்வேறு மட்டங்களை, பிரிவுகளை சார்ந்த மனிதர்களை கையாள்வதாகும். இதற்கு சரியான பதில் ஆ, நிறுவனம் என்பது சரியானது. அடுத்து தனிப்பட்ட விடுப்பிற்கும் நிறுவன விடுப்பிற்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் உள்ள செயல்பாடுகளை டேஷ் சொல் குறிக்கிறது. இதற்கு சரியான பதில் ஆ, ஒருங்கிணைத்தல் என்பது சரியானது. கீழ்கண்டவற்றுள் மனித வளத்தின் சிறப்பியல்புகளில் சரியானவை எவை? ஆ, மனித வளங்கள் உணர்ச்சி பூர்வமானவை. சரி. மனித வளங்கள் நகரும் தன்மை கொண்டது. ஆமாம், சரி. உலக அளவில் பொருத்தமானது. தவறு. உலக அளவில் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். மனித வளமானது ஒரு குழுவாக செயல்படலாம். சரி. அப்போ ஈ தவறாக உள்ளது. அடுத்து மனித வள மேலாண்மையின் பண்புகள் யாவை? இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்தல். மனித வள மேலாண்மையின் முக்கிய பண்பு அனைத்தையும் ஒருங்கிணைத்தல். அடுத்த கேள்வி, ஆட்சேர்ப்பு மற்றும்
தேர்ந்தெடுத்தல் செயல்முறையின் இலக்கு எது? இது ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அனைத்தும் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கும், சரியான நேரத்தில் இருக்கணும், சரியான செயல்களை செய்வதற்கு. அடுத்து தேர்வு பொதுவாக ஒரு டேஷ் செயலாக கருதப்படுகிறது. இதற்கு சரியான பதில் எதிர்மறை. அடுத்த கேள்வி, பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பின்வருவனவற்றுள் எவை பல்வேறு பண்புகளை அளவிட பயன்படுகிறது? இதற்கு சரியான பதில் உளவியல் சோதனைகள் என்பது சரியானது. அடுத்த கேள்வி, பொருத்தமற்ற விண்ணப்பதாரரை நீக்குவதற்கான செயல்முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா தேர்வு. முதலில் வேலை, அடுத்தது மனிதர் என்பது ஒரு டேஷ் கோட்பாடு. இதற்கு சரியான பதில் பணியமர்த்தல். அடுத்த கேள்வி, ஒரு உள்ளார்ந்த திறனை கண்டறிய கருவியாக செயல்படும் சோதனை அடையாளம் எது? என தகுதி பரிசோதனை. அடுத்து விண்ணப்ப கூர்ந்தாய்வு நிலை என்பது டேஷ். எடுத்தனா தேர்ந்தெடுத்தலின் முதல் நிலை. அடுத்து தேர்ந்தெடுத்தல் செயல்முறையானது. இதற்கு சரியான பதில் விண்ணப்பதாரரின் தகுதியை தீர்மானிக்கிறது. தேர்ந்தெடுத்தல் செயல்முறையானது விண்ணப்பதாரரின் தகுதியை தீர்மானிக்கிறது. தகுதிக்கான காலம் என்பது டேஷ். இதற்கு சரியான பதில் 1 முதல் 2 ஆண்டுகள் வரை இருப்பது தான் தகுதிக்கான காலம். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்டவற்றுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை சோதனை. இதுதான் இந்த சோதனைகளில் பொருந்தாதது. முடிவெடுக்கும் திறன் சோதனை, அடைவு சோதனை, நுண்ணறிவு சோதனை, இதெல்லாம் ஒரு தனி. ஆளுமை சோதனை என்பது தனியானது. அடுத்து நிரப்பப்படாத விண்ணப்பத்தின் நோக்கம் டேஷ் பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்கும். இதற்கு சரியான பதில் விண்ணப்பதாரர் என்பது சரியானது. அடுத்து டேஷ் என்பது சிக்கல்களுக்கு தீர்வு காணும் திறனை அளவிடும் உளவியல் ரீதியான தேர்வாகும். இதற்கு சரியான பதில் காரணமறிதல் திறன் தேர்வு. அடுத்து சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். பணியாளர் தேர்வு முறையின் நிலைகள் ரொம்ப முக்கியமானது. இதற்கு ஆன்சர் விண்ணப்பம், தேர்வு சோதனை, நேர்காணல், உடல் பரிசோதனை, ஒப்புதல், இறுதி தேர்வு, பணி ஒப்பந்தம். இதுதான் சரியான வரிசை அடுத்து டேஷ் நேரடி உரையாடல் நேர்காணலுக்கு சமமானது. இதற்கு சரியான பதில் காணொளி கலந்துரையாடல் வழி நேர்காணல். அனைத்து அமைப்புகளாலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது? சரியான பதில் பணியாளர் தேர்வு. பணியின் தன்மை மற்றும் அமைப்பு வகையை சார்ந்தது எது? இதற்கு சரியான பதில் பணியாளர் தேர்வு என்பது சரியானது. பணியாளர் தேர்வு. எது தேவையற்ற பணி சுமை மற்றும் தேர்வு செலவை வெகுவாக குறைக்க உதவும்? இதற்கு சரியான பதில் விண்ணப்ப பரிசீலனை. குறிப்பிட்ட பணிக்கு விண்ணப்பதாரர் எந்த அளவிற்கு பொருத்தமானவர் என்பதை அளவிட உதவுவது எது? இதற்கு சரியான பதில் மனோபாவ சோதனை. அடுத்தது எண்ணியல் தகவல்களிலிருந்து முடிவெடுக்கும் திறனை பணியாளர் எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறார் என்பதை சோதிப்பது எது? இதற்கு சரியான பதில் எண் திறன் தேர்வு. அடுத்த கேள்வி, எழுத்துப்பூர்வ ஆவணங்களை படித்து புரிந்து கொள்ளுதல் மற்றும் தீர்மானங்களை எடுப்பது போன்றவை தீர்மானிக்கும் சோதனை எது? இதற்கு சரியான பதில் வாய்மொழி திறன் தேர்வு. அடுத்து குறிப்பிட்ட துறையில் விண்ணப்பதாரரின் அடைவு திறனை அளவிடும் சோதனை எது? எதுனா சாதனை ஆய்வு தேர்வு. அடுத்து பணி குறித்த சிறப்பறிவில் விண்ணப்பதாரரின் தேர்ச்சி தன்மையை அறிய நடத்தப்படுவது எது? சாதனை ஆய்வு தேர்வு சோதனை. அடுத்து மூளையின் சிந்திக்கும் ஆற்றல், மனத்திறன், நுண்ணறிவு போன்றவை சோதிக்க பயன்படுவது எது? இதற்கு சரியான பதில் நுண்ணறிவு திறன் தேர்வு. தேர்வு எந்த வார்த்தையிலிருந்து வந்ததாகும்? இதற்கு சரியான பதில் பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்தது.
பின்வரும் உத்தரவுகளில் எந்த ஒரு பொதுவான தேர்வு செயல்முறை பின்பற்றப்படுகிறது? இதற்கு சரியான பதில் ஆ. விண்ணப்ப படிவம் சோதனை மற்றும் நேர்காணல் குறிப்பு, சீராய்வு மற்றும் உடல் பரிசோதனை. இதற்கு சரியான பதில் ஆ. அடுத்து, சரியான நபரை சரியான வேலையில் வைப்பது என்பது டேஷ். இதற்கு சரியான பதில் பணி அமர்த்தல். ஆ. பணி அமர்த்தல் என்பது சரியானது. டேஷ் என்பது மிக எளியது முதல் மிக சிக்கலான நடைமுறைகளை உள்ளடக்கியது. இதற்கு சரியான பதில் பணியாளர் தேர்வு. டேஷ் என்பது விண்ணப்பதாரர்களை வகைப்படுத்தி பணிக்கு மிகவும் பொருத்தமானவரை தேர்ந்தெடுப்பது ஆகும். இதற்கு சரியான பதில் ஆ. தேர்வு. டேஷ் சோதனை குறிப்பிட்ட பணிக்கு ஏற்ற பொருத்தமான நபரை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது. இதற்கு சரியான பதில் திறன் சோதனை என்பது சரியானது. அடுத்து, டேஷ் சோதனை பணியாளரின் பன்முக திறன்களை அளவிடவும் முன்கணிக்கவும் எதிர்கால செயல்திறனுக்காகவும் பயன்படுகிறது. இதற்கு சரியான பதில் மனோபாவ சோதனை. டேஷ் பணியாளரின் எண் திறன் மற்றும் கணித திறனை அளவிட உதவுகிறது. இதற்கு சரியான பதில் ஆ. எண் திறன் தேர்வு. எண் தொடர் போக்கை பகுத்தறிதல் மற்றும் எண் தொடரில் இடையே விடுபட்ட எண்ணை அறிவதுமே டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் ஆ. எண் தொடர் ஆய்வு தேர்வு. அடுத்து, கல்வி நிறுவனங்களில் வழக்கமாக நடத்தப்படும் தேர்வுகள் டேஷ் சோதனை முறையை சார்ந்தது. இதற்கு சரியான பதில் சாதனை ஆய்வு தேர்வு. கல்லூரி நிறுவனங்களில் நடத்தப்படும் சோதனை. டேஷ் என்பது ஒரு வகை உளவியல் ரீதியான சோதனை ஆகும். இதற்கு சரியான பதில் நுண்ணறிவு திறன் தேர்வு. அடுத்து, விற்பனை பிரதிநிதிகள், பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கம் போன்ற துறைகளில் பணியமர்த்தப்படுபவர்களுக்கு டேஷ் நேர்காணல் நடத்தப்படுகிறது. சரியான பதில் ஆ. மன அழுத்த நேர்காணல். ஒரே சமயத்தில் பலரை நேர்காணல் செய்வதே டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் குழு நேர்காணல் என்பது சரியானது. டேஷ் செய்வது பணியாளர் தேர்ந்தெடுத்தல் நடைமுறையில் பயன்படுத்தப்படும் கடைசி நுட்பமாகும். இதற்கு சரியான பதில் இ. பரிசோதனை. அடுத்து, டேஷ் விளம்பரத்தின் அடிப்படையில் வேலைக்கு விண்ணப்பித்தோரின் எண்ணிக்கையை பொறுத்தது. சரியான பதில் தேர்ந்தெடுத்தல் செயல்முறை. நுண்ணறிவு டேஷ் என்ற அளவீட்டால் அளவிடப்படுகிறது. இதற்கு சரியான பதில் ஆ. எண் என்பது சரியானது. தகுதியற்ற நபர்களை தேர்ந்தெடுத்தால் பயிற்சி மற்றும் மேற்பார்வைக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்தும். எது ஏற்படுத்தும்னா பயிற்சிக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்தும். டேஷ் வேலை அடையாளம் மற்றும் ஈர்ப்பதில் செயல்முறை குறிக்கிறது. இதற்கு சரியான பதில் ஆட்சேர்ப்பு. நன்றி.